வீரத்தின் மகன் அந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த படத்தை பற்றி பேசணுன்னா எனக்கு அந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்சம் இமோஷ்னலான ஏதோ இடத்துல ஏதோ ஊரில் நம்ம இப்போ பார்த்த படத்தில் மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது என்னோடய மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி உருவாக்கிட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் பேர் அன்புமணி, ரைட்டர் பிஜு ரவீந்திரன். இந்த படத்தோட ரைட்டரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இதனாலனா இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு பெரிய கேன்வாஸில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டோரி. அது நிறைய விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய ஒரு பொலிட்டிக்ஸே பேசுகிறாங்க இந்த ஸ்டோரி. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த குட்டி பட்ஜெட்டில் இது ஒரு லோ பட்ஜெட் மூவி. மீன்ஸ் இதில் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 ஆர்டிஸ்ட்டு தான் மெயின் ஆர்டிஸ்ட்டாக நான் பார்த்தேன். நான் முன்னாடி பார்த்துருக்கேன். மீதி இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். மேபி இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் அவரெல்லாம் பார்க்குறது. 2 ஆர்டிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்துருச்சு. அவரை வச்சு அந்த குட்டி பட்ஜெட்டில் இந்த பெரிய ஸ்டோரி அவர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் அது. ஏன்னா முடிக்க முடியாது அப்படி ஒன்று இல்லை, அவர் முடித்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஐலண்டில் இருக்கிற ஒரு ஆர்மி கேம்ப், அங்கே இருக்கிற கொஞ்சம் விசாரணை கைதிங்க, அவருக்குள்ளே நடக்கின அந்த பாலிட்டிக்ஸ், அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்டென்ட். அவர் பேசின டயலாக்ஸ், எஸ்பெஷலி அந்த விசாரணை கைதிங்க பேசின டயலாக்ஸ் ரொம்ப 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 ஃபயராக இருந்தது. அந்த டயலாக்ஸ் எல்லாமே அதனால தான் நான் சொன்னேன் இந்த ரைட்டரை பற்றி சொல்லி ஆகணும்னு. ஏன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் பேசுகிறாங்க. இப்போ இந்த சமூகம் நம்மளை மேலே இருக்கிற ஆளுங்கள்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் அந்த கைதிகளை வச்சு அவர் பேச வச்சுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணுன்னா 2-3 கேரக்டர்ஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயின் லீடு கேரக்டர் பண்ணியிருக்கிறது ஐ திங்க் டைரக்ட் தான் நினைக்கிறேன். அன்புமணி சார் தான் மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கிறது. அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட மாஸ்டர் அத்வைத், அந்த சின்ன பையனோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அந்த பையன். நான் ஃபஸ்ட் டைம் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். செம்மையாக பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரவி ஜே மேனோன். ஒரு சாங் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சாங். வித் அதோட லிரிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்த அந்த லிரிக்ஸ், அதனால கூட அந்த சாங் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிற மாதிரி வேறு இன்னும் எனக்கு ஃபீல் ஆகலை. பிஜிஎம் எல்லாம் அந்தளவுக்கெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கல. ஸோ இட்ஸ் சூப்பர். ஓவரால் நம்ம இந்த படத்தை பற்றி பேசணுன்னா ஒரு பெரிய ஸ்டோரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி அவர் சின்ன பட்ஜெட்டில், அவருக்கு இருக்கிற அந்த குட்டி பட்ஜெட்டில் அவர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த படத்தில், இந்த ஸ்டோரியில். அப்புறம் நமக்கு நம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஆனாலும் அது நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அவருக்கு. அது நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நமக்கு அந்த லிமிட்டேஷன் தெரியன மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷனில் அவர் செட்டு போட்டிருக்கிற விதம், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவரோட அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஃபில் பண்ணியிருக்கிறதாங்க. நமக்கு ஆக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்க ஆரம்பித்தா நமக்கு எதுவும் பிரச்சனமாக தெரியாது. இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது, சின்ன பட்ஜெட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறத வச்சு தானே அவரால் பண்ண முடியும். நம்ம சப்போர்ட் பண்ணுமோ இல்லையோ, ஆனால் நம்ம அவர் எடுக்கின அந்த எஃபர்ட் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். நெகட்டிவாக பேசணுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக பேசலாம். மெயின்லி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். இதனாலன்னா இந்த படத்தில் எல்லோரும் நிறைய பேர், மேக்ஸிமம் ஆளுங்க ஆர்மி கேரக்டர்ஸ் தான். ஸோ அவரோட ஃபிசிக் நல்லா பார்த்து அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று அந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக எனக்கு ஃபீலான ஒரு விஷயம், ஏதோ ஊரில் ஏதோ ஆளுங்க அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தேன்னா எல்லா ஆர்மிக்காரங்களும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லவே கூடாது நம்ம. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் மியூசிக் சைடு பார்த்தா இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம்.
இன்னும் நல்லா இம்பேக்ட் இருந்திருக்கும். இதனாலனா அந்த சாங் நல்லா தான் பண்ணியிருக்கு. அப்படி சாங் நல்லா பண்ணியிருக்குன்னா மீதி இருக்குன்னா அந்த பிஜிஎம் சைடும் வந்து இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம். சரி, எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு ஓரமாக மாற்றி வச்சு நிறைய குட்டி குட்டி படங்கள் இங்கே வருது. இந்த படத்தில் எத்தனை படங்களுக்கு எத்தனை தியேட்டர் கிடைக்குது. இந்த படம் கூட நான் தேடி தேடி போய் தான் பார்த்தேன். ஸோ நிறைய படங்களுக்கு இங்கே தியேட்டரே கிடைக்கல. கஷ்டப்பட்டு தான் அவர் தியேட்டர் எடுத்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவர் பண்ணுற படம் தியேட்டரில் வரணும்னு. நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ இல்லையோ, நம்ம வந்து குறை சொல்லாமல் அப்படியே பார்த்து விட்டுறலாம். உங்களுக்கு அதை பற்றி சொல்லணுன்னா சொல்லலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஆனால் அவரோட எஃபர்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கணும். எதனால் அப்படி சொல்கிறதுனா, இங்கே நிறைய உப்புமா படங்கள் வருது. ஸ்டோரியே இருக்காது இதிலும். எதுக்காக அவர் படம் பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியாது, பார்க்கணும் நமக்கும் புரியாது. அந்த மாதிரி படங்கள் வருது. மேபி அதனால கூட இந்த லோ பட்ஜெட்டு மூவிஸ்ன்னு சொன்னாலே எல்லோரும் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வர்றதுனால. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஸ்டோரி அழகாக இருக்குது, நல்ல ஸ்டோரி. அது பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது, ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா போட்டிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் படம். அதனால தான் நான் சொன்னேன், இவரையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணால் இன்னும் வந்து அதிகமாக நல்லா படங்கள் வந்து கொடுக்க அவரால் முடியும். வீரத்தின் மகன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டு மூவி. அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு ஓகே ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு மூவி தான் அது. அந்த ஸ்டோரிக்காக கூட அந்த படம் நம்ம உட்காந்து பார்க்கலாம். டைரக்டர் அன்புமணி சார் நெக்ஸ்ட்டு அவருக்கு இந்த இதில் இருந்த எல்லா மிஸ்டேக்ஸும் வந்து மாற்றி இன்னும் அழகாக இன்னும் நல்லா நிறைய மூவிஸ் அவரால் பண்ண முடியட்டும். சந்தோஷம். தேங்க்யூ. சண்டை இல்லாத ஒரு காலம் வரும் அங்கிள், நிச்சயமாக வரும்.